எஸ்பிபிஓ ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்ச் 8ஆம் தேதி போறீங்க. இன்னும் உங்களுக்கு இன்னைக்கு சேர்த்தா ஒரு 3 டேஸாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா 3 டேஸாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரீசனிங் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ரீசனிங் வந்து நிறைய பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பஸ்ஸில்ஸ் எந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணும் ப்ரோ அப்படின்னா ப்ராக்டிஸ் மார்க்கில் இருக்கிற பஸ்ஸில்ஸ். ஸோ ப்ராக்டிஸ் மார்க்கில் இருக்கிற பிஓ லெவல் பஸ்ஸில்ஸ், எஸ்பிஐ கிளர்க் லெவல் பஸ்ஸில்ஸ் கூட நீங்கள் போடலாம். தென் ஐபிஎல் இது உங்கள்கிட்ட ஆலிபோர்ட் இருக்கு, வாட் எவர் நீங்கள் என்ன மார்க் வச்சிருக்கீங்களோ அதில் இருக்கிற பட் ப்ரிஃபரபிள் வந்து ப்ராக்டிஸ் மார்க்கு எடுக்கிற நல்லா இருக்கும். தென் ஆலிபோர்ட் ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற பிஓ லெவல் பஸ்ஸஸை நிறைய போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இந்த 3 டேஸுக்கு. ஏன்னா நீங்கள் ரீசனில் கண்டிப்பாக ஒரு 25+ ஆகுது நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். 25+ மஸ்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணணும் ஓகேவா. மேபி சப்போஸ் ரொம்ப ட்ரிக்கியாக கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்கன்னா உங்கள் அட்டெம்ப்ட் குறையலாம். பட் ட்ரை டு ஸ்கோர் 25+ ஓகேவா. ஸோ ரீசனிங் பொறுத்தவரை வந்து கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக போனீங்கன்னா மார்க் வந்துடும். ஆல்சோ பிளட் ரிலேஷன் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். பிளட் ரிலேஷன் கடைசியாக கூட சூஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த அப்கமிங் 3 டேஸ் கொஞ்சம் பிளட் ரிலேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ரீசனிங் இதுதான். ஸோ பஸ்ஸில்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்கள், கொஸ்டின் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு 25+ அடிச்சிடலாம். தென் குவான்ஸ் பொறுத்தவரை டிஏ தான் கேட்க போகிறாங்க ஓகேவா. ஏன்னா 30 கொஸ்டின் தான். அப்படிங்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அஞ்சு மார்க்குக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த சிம்பிளிஃபிகேஷன் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 5 மார்க் தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிங்கும்போது டிஏ அண்ட் அப்ளிகேஷன் சம்ஸ் இதுதான் மேஜராக ப்ளே பண்ண போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிஏ நிறைய சால்வ் பண்ணணும். டிஏ எந்த மாதிரி டிஏ சால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிளர்க் லெவலில் நீங்கள் மார்க் போடுறதுல வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேட்டா இருக்கும், அதை சால்வ் பண்ணிட்டு சப்கொஷின் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி மட்டும் சால்வ் பண்ணாதீங்க. எப்படி டிஏ சால்வ் பண்ணால் சப்கொஷின் கொஞ்சம் பெருசாக ஒரு 4-5 லைனு இருக்க மாதிரி டிஏ கொஞ்சம் நிறையா போடுங்க ஓகேவா. ஏன்னா அந்த மாதிரி டிஏ நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாம்லையுமே சப்கொஷின்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி டிஏ கேட்பான், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ பயப்பட மாட்டீங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம நார்மலாக சின்ன சின்ன 2 லைனாக இருக்கிற டிஏ போட்டிருப்போம். ஸோ எக்ஸாமில் போயிட்டு 4 லைன் 5 லைன் இருக்கும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு பயம் இருக்குன்னா இத்தனை லைன் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். சரி நீங்கள் இங்கேயே இந்த மாதிரி டிஏ நிறைய சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போயிட்டு ஈஸியாக இருக்கும் அது பார்க்கும்போது. ஸோ அங்கேயுமே வந்து டிஏ 2 டிஏல எந்த ஒரு டிஏ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஒரு டிஏ கொஞ்சம் இதாக இருக்கும், ட்ரிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்பயுமே நீங்கள் டிஏ சூஸ் பண்ணுறதுலையும் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த டிஏ சூஸ் பண்ணணும், செகண்ட் எது சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். அது மாதிரி டிஏல முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா 5 கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா. சப்போஸ் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குன்னா பெட்டர் அதை ஸ்கிப் பண்ணுறது. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு போயிட்டு 4 நிமிஷம் கொடுக்குறதுங்கிறது வந்து 20 நிமிஷம் 4 நிமிஷம் கொடுக்குறதுலாம் வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ கொஸ்டின் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அது இதுன்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச டாப்பிக்காக இருக்குது, ஒரு சிம்பிளிஃபிகேஷன், ஈவன் சிம்பிளிஃபிகேஷன் வைங்களேன், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது, ரொம்ப இதாக கால்குலேட்டாக இருக்குது, உங்களுக்கு வந்து அதுக்கு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எடுக்குன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஏன் போடணும் நம்ம, அதை எப்போ போடணும்னா ஃபைனலாக மற்ற எல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் தான் வந்து சால்வ் பண்ணும் அது. ஏன்னா மேபி அந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் 4 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் சென்ட் பண்ணுறல, அங்கிட்டு போய் நம்ம 2 கொஸ்டின் ஏதாவது போட்டுக்கலாம்ல. ஸோ எல்லாமே போட முடிஞ்சிட்டு எதுவுமே போட தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், அது சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, அது அப்ளிகேஷன் சம்மந்தம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணால் டைம் மேனேஜ்மெண்ட் தெரியணும். ரொம்ப டைம் எடுக்கிற கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அது மாதிரி ராங் நம்பர் கேட்டாலுமே வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே போட்டுறாதீங்க, ராங் நம்பர் மேபி கடைசியாக கூட வச்சுக்கோங்க. அதுலேயும் வந்து ஏன்னா சப்போஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போடுறதா இருந்தால் கூட 5 கொஸ்டின்ஸில் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்ரோச் தெரியும். ஸோ அதை போட்டு ரிமைனிங் 2 கொஸ்டின் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே வந்து அது நிறையா டைமை வந்து சாப்பிடும் ராங் நம்பர். நீங்கள் ஒரு 5 கொஸ்டின் போகிறதுக்கு வந்து 7 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துருவீங்க. 7 நிமிஷம் 6 நிமிஷம் எடுத்துமே நீங்கள் போட மாட்டீங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். டிஏ வந்து எதில் ப்ரோ என்ன இது வந்து இந்த நீங்கள் சொல்கிற டைப் டிஏ எதில் போய் நான் சால்வ் பண்ணலான்னா கைலியில் போயிட்டு அவனோட டெஸ்ட்டில் டிஏ இருக்கும், அந்த டிஏ சால்வ் பண்ணுங்கள். கைலியில் மேபி எனக்கு நான் மார்க் போடல இந்த தொட்டம் பிஎம் அண்ட் ஆலிபோர்டு, அதுலேயுமே சப் கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்குன்னா நீங்கள் அதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ அது சப் கொஸ்டின் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கைலி மார்க் இருக்குல்ல அதில் இருக்கிற டிஏ சால்வ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், உங்கள் ஸ்பீடுக்கும் அந்த பயத்தை போக்குறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் குவான்ஸுக்கு ஓகேவா. தென் இங்கிலீஷ் பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி கேட்க போகிறான்னு தெரியல. ஏன்னா பேட்டர்ன் 40 கொஸ்டின், இதுக்கு மேலே 30 கொஸ்டின் 20 நிமிஷம், பட் இப்போ 40 கொஸ்டின் 20 நிமிஷம். ஸோ பேட்டர்ன் எப்படி கேட்க போகிறான்னு தெரியல. சப்போஸ் 2 ஆர்சி இருப்பதா 1 ஆர்சி இருப்பதா என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கிலீஷ் பொறுத்தவரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கோர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ 40 கொஸ்டின் இருக்குன்னா அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம், அப்படின்னா ஸ்கோரிங் பார்ட் நிறையா இருக்கும். ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் உள்ளே வச்சிருப்பான். அந்த ஸ்கோரிங் பார்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்.
ஸோ எப்படினாலும் குறைஞ்ச ஒரு 16 17 18 கொஸ்டின் கிட்ட ஸ்கோரிங் பார்ட் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு போட ட்ரை பண்ணணும். அது மாதிரி வந்து இது இருக்குல்ல, ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக இங்கிலீஷ் இதுவுமே தப்பு நடக்கும். என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை மீறியே நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச் த காலம், இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருக்குன்னா போட்டுருங்க, இல்லாட்டி கடைசி எடுங்க. சப்போஸ் ஏன்னா சம்டைம் வந்து பார்த்தோன்னே ரொம்ப சிம்பிள் வேர்டாக இருக்கும், பார்த்தோன்னே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சம்டைம் வேர்டிங் வந்து ரொம்ப ட்விஸ்டடாக கொடுத்துருப்பான், பார்க்கும்போதே நமக்கு இதுவாதுவாங்கிற தெரியாமல் இருக்கும். ஸோ டைம் நிறைய எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் நிறைய எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கடைசியாக வச்சுக்கோங்க. அகைன் சொல்றேன், மேட்ச் காலமே கடைசியாக போடுங்க நான் சொல்ல வரல. சப்போஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது டைம் கழிச்சுமா இருக்குன்னா கடைசியாக வச்சுக்கலாம், கடைசியாக போடுங்க. அதுக்காக போடாமல் விட்றாதீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த கொஸ்டின்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுங்க. எப்படியாவது வந்து ஏன்னா ஸ்கோரிங் பார்ட்டு கண்டிப்பாக 18 17 மார்க்கு மேலே அவன் கொடுத்துருப்பான். அதை எப்படியாவது ஸ்கோர் பண்ணி விட்டுருங்க முதல். ஆஃப்டர் தட் 2 டிஏ சரி 2 ஆர்சி கேட்குறானா 1 ஆர்சி கேட்குறானா நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ 2 ஆர்சி கேட்குறான்னா 2 ஆர்சியில் எந்த ஆர்சி முதல் ஈஸின்னு பாருங்க. அதில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் வந்து சப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இல்லாமல் அப்படியே டேரக்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ஆர்சியை முதல் சூஸ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நான் சொன்னல ஸ்கோரிங் பார்ட்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கோரிங் பார்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணால் 2 ஆர்சியில் வந்து ஒரு ஆர்சி சப்போஸ் டைம் ஒரு ஆர்சி போட்டுங்க, டைம் இருக்கு, இன்னொரு ஆர்சி போட டைம் இல்லை. சப்போஸ் 2 ஆர்சி கேட்டா, ஆனால் நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க. 2 ஆர்சிலுமே வந்து என்ன கொடுத்துருப்போம் அந்த, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆர்சி சூஸ் பண்ணிட்டீங்க, இன்னொரு ஆர்சி போடல, ஆனால் இன்னொரு ஆர்சி நீங்கள் பார்க்கணும். அதில் என்ன பார்க்கணும்னா இந்த ஏதாவது டேஷை ஃபில் இந்த பேங்க்ஸ் கொடுத்துருப்பான், இல்லாட்டி எரர் கொடுத்துருப்பான், இல்லாட்டி வந்து ஸ்னானிங்ஸ் மேட்டிங்ஸ் கொடுத்துருப்பான். நீங்கள் போடாத ஆர்சியில் அதையாவது அட்டன் பண்ணிடணும் நீங்கள். ஏன்னா அதெல்லாம் ஸ்கோர் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஸோ சப்போஸ் 2 ஆர்சி கேட்டாங்கன்னா ஒரு ஆர்சியை போட்டு இன்னொரு ஆர்சியில் இந்த பார்ட்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணி விட்ருங்க. புரியுதா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இங்கிலீஷ் பொறுத்தவரை முதல்ல ஸ்கோரிங் பண்ணி முடிச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் ஆர்சி போங்க. ஆர்சியில் போயிட்டு கொஞ்சம் ஈஸியான ஆர்சி எடுங்க. சப்போஸ் 2 கேட்டானா 1 கேட்டானா பிரச்சனை இல்லை. ஓகே, ஒன்னே கேட்டு 10 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் இருக்குன்னா அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் முதல் ஸ்கோரிங் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தென் இதுதான் வந்து இது. ஸோ அதுக்கடுத்து ஆஃப்டர் 8க்கு அப்புறம் போகிறவங்கலாம் வந்து இதே ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் நீங்கள் என்ன பண்ணால் இந்த இவங்க 8ஆம் தேதி போயிட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது ப்ளஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் என்ன மாடிஃபை பண்ணணும், நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக என்னன்னா எஸ்பிஐ பிஓ பிலிம்ஸுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற எந்த எக்ஸாமே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ நீங்கள் இதில் ரீசனிங் கான்சி இந்த இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுமே யூஸ் ஆக தான் போகுது, இல்லைன்னு இல்லை. பட் சிஏங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ் வருது. ஸோ இதுக்கு மட்டும் படிக்கிறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுக்கும் டைம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுங்க, மேனேஜ் பண்ணுங்க. ஏன்னா ரீசனிங் நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பசில்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்லேயுமே நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க மெயின்ஸுக்கு. ஓகேவா? அந்த அளவுக்கு மெயின்ஸ் பசில் போன வச்சு இந்த பசில் போட்டு ஸ்ட்ராங் ஆனாலே அதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம் அதையும். ஸோ அதனால் வந்து இதையும் பேரலாக பார்த்துக்கிட்டு சிஏவும் கரெக்டாக படிச்சுட்டே போயிருங்க. ஏன்னா நீங்கள் 24ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்களாம் நீங்கள் அப்போ வர ஃபிலிம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10-15 நாளில் மெயின்ஸ் இருக்கும், சிஏ படிச்சிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோதான், அதுவே ப்ரெஷர் ஆயிரும். ஸோ அதையும் இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிலிம்ஸ்க்கு படிங்க, பேரலாக சிஏவை கரெக்டாக படிங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? டாடா.